ஸ்டேல் ஊடகங்களில் வெளியான தகவல்களின் பின்னர் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டிருக்கலாம் என வதந்திகள் பரவியுள்ளன. எனினும் அவர் உயிருடன் இருப்பதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஸ்டேலின் சேனல் 12 பெயர் குறிப்பிடப்படாத ஸ்டேல் வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி 86 வயதான அலி ஹமேனி கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து பிற ஸ்டேல் ஊடகங்களும் அதே தகவலை வெளியிட்டன. ஆனால் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்த இன்னும் கிடைக்கவில்லை என எச்சரித்தன. இந்த தகவல்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் அரக்ஷி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் எனக்கு தெரிந்த வரையில் ஹாமெனி உயிருடன் உள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். இன்று ஸ்டேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரானில் தாக்குதல் தொடங்கின. தொடக்க தாக்குதலில் சில அலி ஹமேனியின் அலுவலகம் அமைந்த பகுதிகளை குறிவைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் ஏற்கனவே பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் உச்ச தலைவர் ஹமேனி மற்றும் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தாக்குதலில் இலக்குகளாக இருந்தனர் என ஸ்டேல் ஊடகங்கள் வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி தெரிவித்தன. மேலும் தி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செயற்கோள் புகைப்படத்தில் தெஹ்ரானில் உள்ள ஹமேனியின் வீட்டு வளாகத்தில் சேதம் ஏற்பட்டிருப்பது காணப்படுகிறது. அந்த வளாகம் அவரது அதிகாரப்பூர்வ இல்லமாகவும் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.